தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதுல மதுமேகம், நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதாவது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னென்ன சிம்ப்டம்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு அந்த ஏஜ் ஒரு 25 to 35 இயர்ஸ்க்குள்ள சுகர் இருக்குன்னா, சில சிம்ப்டம்ஸ் கண்டிப்பா தெரியுங்க. அது நம்ம கவனிக்காம விடுறதுனால வரக்கூடியது தான். என்னென்ன சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்? வியர்வை வருதுமா? கண்டிப்பாக. ஏன் வியர்வை வருது அப்படின்னு சொன்னா, மெட்டபாலிசம் பாதிக்கப்படுறதுனால. ஸோ இன்சுலின் உங்க பாடியில அங்க தாங்க இருக்கு. நல்லா தாங்க செக்ரீட் ஆகுது. ஆனா, அத செல்களால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. சரிங்களா? அப்போதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, மெட்டபாலிக் ரேட் நமக்கு குறையிறதுனால, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறதோ, அதிகமான வியர்வை வர்றதோ, இந்த மாரி இருந்தாலும் சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு சிம்ப்டம். பெண்களுக்கு அதிகமாக இது இருக்குங்க அப்படின்னா, Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதுல மதுமேகம், நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதாவது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியணும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த சுகர் வருது அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இப்போ ஜென்ரலா ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து நான் பார்க்குறேன். அந்த டைம்ல நான் டெஸ்ட் எடுத்து பார்க்குற அந்த டைம்ல பிளட் சுகர் லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அதுலேருந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுவே எனக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் சில சிம்டம்ஸ் தெரியுது. உங்களுக்கு ஏஜ் 30 தான் ஆகுது, இல்லை 25 தான் ஆகுது. அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பெண்களுக்கு ஏற்படுதுன்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிரும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த ஏஜ் ஒரு 25 to 35 இயர்ஸ்க்குள்ள சுகர் இருக்குன்னா, சில சிம்டம்ஸ் கண்டிப்பாக தெரியுங்க. அது நம்ம கவனிக்காமல் விடுறதுனால வரக்கூடியது தான். என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு இருந்ததுன்னா, உடனே நீங்கள் இரத்த பரிசோதனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன தெரியும்னா, காரணமே இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப கவனமாக அலர்ட் ஆகிடுங்க. காரணமே இல்லாமல் ஒரு டயர்ட்னஸ் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க மேடம். பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிக்கும் போதே ஒரு சோர்வு. வீட்டில் என்னால் குக் பண்ண முடியல. எந்த ஒர்க்லையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நல்லா தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2, 3 மந்த்ஸாக ரொம்ப டயர்ட் ஆகுது. உடலே அடிச்சு போட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இது சுகர், நம்ம பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது முக்கியமாக செகண்ட் என்ன சிம்டம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அதிகமான வியர்வை வர்றது. இது அதிகமாக யாருமே நம்ம கவனிக்காத ஒரு சிம்டமாக இருக்கும். சர்க்கரை நோய் வந்தால் இப்படி தானங்க இருக்கும், கால் மறுத்து போகிறதெல்லாம் சொல்வீங்க. வியர்வை வருதுமா? கண்டிப்பாக. ஏன் வியர்வை வருது அப்படின்னு சொன்னால், மெட்டபாலிசம் பாதிக்கப்படுறதுனால. ஸோ இன்சுலின் உங்கள் பாடியில் அங்கே தாங்க இருக்குது. நல்லா தாங்க செக்ரீட் ஆகுது. ஆனால் அதை செல்களால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை. சரிங்களா? அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா, மெட்டபாலிக் ரேட் நமக்கு குறையிறதுனால, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறதோ, அதிகமான வியர்வை வர்றதோ வரலாம். திடீர்னு எனக்கு வந்து வியர்வை அதிகமாகிட்டே இருக்குது. சாதாரணமாக நான் இருக்கும்போதும் வியர்வை அதிகமாகுது. உடல் முழுவதும் ஒரு எரிச்சல். இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிம்டம். உடல் முழுவதும் ஒரு எரிச்சல் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. திக்கு திக்குன்னு எரியுது. குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும் எனக்கு எரிச்சல் தெரியுது. முதுகுலையோ, தொடை பகுதியிலையோ, இல்லை வயிறு பகுதியிலையோ, இந்த மாதிரி சில இடங்கள்ல மட்டும் எனக்கு எரிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்வீங்க. இது சுகரோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். மூன்றாவது முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிக்கடி பசி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்க. பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தானே சாப்பிட்டேன், 2 ஹவர்ஸ் கூட ஆகலையே, திரும்ப பசிக்குதே, திரும்ப சாப்பிடுவோம், திரும்ப பசிக்குதே, திரும்ப சாப்பிடுவோம், இப்படின்ற மாதிரி நமக்கே தெரியாமல் அடிக்கடி பசி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது, பசி உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு சிம்டம், பெண்களுக்கு அதிகமாக இது இருக்குங்க அப்படின்னா, யூரின் போகும்போது எரிச்சல், அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ பெண்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டமாகவே இருக்கும். அடிக்கடி ஏன்டா நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு தெரியலையே, அடிக்கடி நமக்கு வந்து யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கே,
அந்த பாதையே நமக்கு ஒரு ரெட்னஸ் தெரியுதே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா அதுக்கு காரணம் சுகராக இருக்கலாம். யூரின்ல வந்து சுகர் வெளியேற்றப்படலாம். அதே மாதிரி இம்யூனிட்டி குறையிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியிலே இம்யூனிட்டி குறைஞ்சி இந்த மாதிரி யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் வரலாங்க. அதுக்கு அடுத்தது 5வது முக்கியமான சிம்டம் என்னன்னா உடல் சோர்வு. நான் ஃபர்ஸ்ட் சிம்டமா சொன்னேன். ஆண்களே இதை கவனமாக கேளுங்க. என்ன ஆகும்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது, நடக்க முடியல, உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கிறது. முன்னாடிலாம் இவ்வளோ வெயிட் நான் அசால்ட்டாக தூக்குவேன், இப்போ எனக்கு அந்த பலம் எங்கே போச்சு? இதனோட சேர்ந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றது, ஸோ ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, உடல் சோர்வு ஏற்படுறது. எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளமே இருந்ததில்லை, இப்போ ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அதிகமான எனக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆண்மை குறைபாடு வந்த மாதிரி இருக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் குறையுதே, நரம்பு தளர்ச்சி ஏற்படுதே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். ஏன்னா நமக்கு சுகர் வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி இல்லை, ஸ்டார்டிங் சுகர் வந்துருச்சுங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, அப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்கான இது அறிகுறிகளாக இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியும் போது, இல்லை ஏற்கனவே இப்போது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த ஸ்டேஜில் தாங்க இருக்கேன், எனக்கும் தெரிஞ்சிச்சு சுகர் பார்டர் லைனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஸோ பார்டர் லைன் டயபிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள். மருந்து மாத்திரைகளே இல்லாமல் உடனே நம்ம வந்து சுகரை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்க முடியும். ஸோ நார்மலாக ஏங்க சுகர் மெடிசனே இல்லாமல் இது ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுடைய வயது. ஸோ வயது 25-35க்குள்ளே இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்சதுன்னா கவலையே வேண்டாங்க. நம்ம சொல்கிறத உடல் கேட்டே ஆகணும். ஒரு 60 வயதுக்கு மேலே தான் உடல் சொல்கிறத நம்ம கேட்கணும். இந்த ஏஜில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் சார்ந்த நல்ல விஷயமோ இல்லை உடல் நலத்துக்கு தீங்கான விஷயமோ. இப்போது இந்த பிளட் சுகர் லெவல் இந்த மாதிரி எனக்கு பார்டர் லைனில் வந்துருச்சுங்க, HbA1c 6 அதை தாண்டுற மாதிரி இருக்குது, இல்லை ஃபாஸ்டிங் சுகர் எனக்கு 100 கிட்ட வந்துருச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா கவலையை விடுங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் எடை எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பிபி, உங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவல் எவ்வளோ இருக்குது. பிளட் ப்ரெஷரை பொறுத்து தான் அடுத்தது சுகரும் அமையும். பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இது 3ம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயிற்சியாகவோ இந்த மூலிகையாகவோ நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். காலையில் கட்டாயமாக வாக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15லேருந்து 20 நிமிடங்கள் வேறு எந்த பயிற்சியுமே நீங்கள் செய்ய வேண்டாங்க, நடைப்பயிற்சி மட்டும் செய்யுங்க. அதன் பிறகு உணவில் அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ், சிலர் சொல்லுவாங்க சுகர் வந்துச்சா நான் ரைஸ் கம்ப்ளீட்டாக எடுக்கிறதே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இல்லைங்க, ரைஸ் எடுத்தாலும் அதை அன்பாலிஷ்டு ரைஸாக எடுத்துக்கோங்க. சிறுதானிய உணவுகள், கீரைகள், காய்கறிகள் ரொம்ப முக்கியம். நிறைய காய்கறிகள், ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 grams ஆஃப் வெஜிடபிள்ஸாவது நீங்கள் எடுத்துக்கணும். 500 கிராம் காய்கறிகளாவது ஒரு நாளைக்கு நம்ம எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம காய்கறிகள் நிறைய எடுக்கும்போது கட்டாயம் பிளட் சுகர் லெவல் குறையும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிறு குறிஞ்சான். இந்த ஒரே ஒரு மூலிகை ரொம்ப கசப்பானது. இந்த சிறு குறிஞ்சானை எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியை வெந்நீரில் கலந்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்களேன், உங்கள் உடலில் சர்க்கரை நோய் காணாமல் போயிடும். ஏன்னா இந்த ஏஜ் அப்படி. அப்போது நம்ம சொன்ன இந்த பயிற்சிகளும் இந்த ஒரே ஒரு ஒற்றை மூலிகை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, ஒரு மாதத்தில் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். அப்போது ரெகுலராக இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும், நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது அப்படியே போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் இன்சுலினில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா ஸ்டார்டிங்லே இந்த சிம்டம்ஸ் இருக்கா உடனே அலர்ட் ஆகிட்டு சித்த மருந்துகள், இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது, அது தொடர்ந்து எடுக்கணும்னா இல்லைங்க, ஒரு 30 days 40 days எடுத்துகிட்டு பிளட் சுகர் லெவல் நார்மல் ஆனது பிறகு அதுக்கப்புறம் அதை விட்டுடலாம். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சித்த மருந்துகள் நிறையவே இருக்குது. இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.